அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு பைக் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த பையன் கீழே விழுந்துடும். நீங்கள் இதை ஒரு ஆக்சிடென்ட் தானே ஸ்கிப் பண்ணி போகாமல் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் டெய்லி பைக் ஓட்டக்கூடிய ஆளாகவோ வாகனம் ஓட்டக்கூடிய ஆளாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு எதனால் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் என்ன, ஏன் இந்த ஆக்சிடென்ட் விபத்து நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து நடக்காமல் இருக்கும். நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல படிப்பினையை பெற்றுக்கொள்ளலாம். நல்லா பாருங்கள், இங்கேருந்து அந்த சிசிடிவி கேமராவில் என்ன செய்யுதுன்னா, இங்கேருந்து ஒரு ஆட்டோ போகுது, எதிர் திசையில் ஒரு ஆட்டோ வருது. இந்த ஆக்சிடென்ட் ஆன பையன் எதிர் திசையில் வரக்கூடிய ஆட்டோவை முந்தி வரும்போது இந்த பக்கம் ஒரு ஆட்டோவை அவன் பார்த்துட்டு அந்த ஆட்டோவில் நம்ம மோதி விடக்கூடாது அப்படின்ட்டு அவன் வேகமான ஸ்பீடை குறைக்கணும்னு நினைக்கிறான். அப்போ அதுக்காக அவன் என்ன பண்ணியிருக்கான்னா பிரேக் அப்ளை பண்ணியிருக்கான். இதில் ஒன்று ஃப்ரண்ட் பிரேக்கை அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லாட்டா ஃப்ரண்ட் பிரேக்கு டிஸ்க் பிரேக்காக இருந்திருக்கும். அந்த பிரேக்கை பிடிச்சிட்டு விடணும். இதுக்கு தான் ஏபிஎஸ் பிரேக் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏபிஎஸ் பிரேக்காக இருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை அழுத்தி பிடிச்சதுனால அந்த வண்டி அவனை தூக்கி வீசிட்டு இதில் வேகத்தை குறைச்சி அவன் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக கொஞ்சம் வளைஞ்சி போயிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் பயந்துட்டான், நம்ம வேகமாக போய் எதிர வரக்கூடிய ஆட்டோவில் மோதிடுவோம் அப்படின்னு பயந்து பிரேக் அதிகமாக பிடிச்சதுனால தான் ஆக்சிடென்ட். வேறு எந்த வலது பக்கம் வந்த ஆட்டோவிலையோ இடது பக்கம் வந்த ஆட்டோவிலையோ எந்த விதமான இடைஞ்சலும் அந்த பையனுக்கு இல்லை. அவன் தான் அதிகமான வேகத்தில் இடது சைடாக எதிரே வரக்கூடிய ஆட்டோவை முந்தி வரும்போது வலது பக்கமாக எதிர் சைடில் வரக்கூடிய ஆட்டோ மீது இடித்து விடக்கூடாது, மோதி விபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்று நினைத்து பிரேக்கை தொடர்ச்சியாக பிடிச்சதுனால அந்த வண்டி அவனை தூக்கி வீசிக்கிட்டது. இதில் ஏபிஎஸ் பிரேக் இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பில்லை. அதோடு வேகத்தையும் குறைச்சிருக்கணும். பிரேக்கை எப்படி பிடிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சரியான முறையில் தெரியல. இப்போ உள்ள வாலிப பசங்களுக்கு வேகமாக போக தெரிகிறதே தவிர அதை எப்படி கையாண்டு கட்டுப்படுத்துவது என்பதை தெரியவில்லை. எனவே வேகத்தை குறைத்து விபத்தை தவிர்க்க முயற்சி செய்வீராக.